Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாவது அந்த மாதிரி காசு கொடுத்து வேலை வாங்கிட முடியும். செந்தில் பால் தம்பி சென்னைக்கு வந்து என்ன செய்யணும், யாரு எப்ப பேசணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் ஒரு ஆளை பிடிச்சா அது அப்படியே நூல் போய் கரூர்ல போய் இன்னைக்கு திமுகவுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டு இருக்காங்க. தாவேக்கா அதிக எண்ணிக்கையில் வந்து ஆட்சி அமைத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, நாங்க திமுக கூட்டணியில இருந்தும் போட்டியிட்டோன்றார். அந்த ஒரு 10-12 பேர் வெளியே போனாங்கன்னா இன்னைக்கு அந்த ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆயிடுமே. பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் ராஜ்பவன் அல்ல, அது வந்து சட்டமன்றம் தான். ஆனா அதையெல்லாம் மீறி இந்த அரசியல்ல பண்ணார் அவரு. அமித்ஷா சொல்லி தான். ஏன்னா அமித்ஷா வந்து ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே டு என் பீரியட்ல உங்களெல்லாம் காப்பாற்று, உங்களை பிரச்சனை எடுக்க மாட்டேன், உங்க பீரியட்ல எங்களை காப்பாற்றணும். இது ஓடிட்டே இருந்தது 50 வருஷம். இப்போ முதல் முறையாக 2026ல 2 பேருக்கும் இல்லாத ஒரு புது ஆள் வந்து ஆட்சி எப்பவும் இல்லை நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னால ஜூனியர் விகடன்லேயே எழுதிட்டான், திமுக தலைமை இன்னருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. என்ன அசைன்மெண்ட்? 10 எம்எல்ஏவை பிடிக்கணும், திமுகவோடு போய் இவர் சுயநலத்துக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் தான் நாளையிலேருந்து பேசியாச்சு. அமித்ஷா சொல்லிட்டாரு டிஎம்கே நம்மளை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னார் பாருங்க. பாண்டிச்சேரிக்கு போய் எம்எல்ஏக்கு இப்போவே அதன் துவக்கம் நல்லா தெரியுதுங்க. ரெய்டு தான், அரெஸ்ட் தான், சஸ்பென்ஷன் தான், அலறான் அவன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். ஓகே, ஸோ ஊழலற்ற நிர்வாகத்தை மக்களுக்கு நன்மை பயக்கிற ஆட்சியை அவர் கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த கட்சியில் இருக்கிறாரா? விஜய் இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் போதண்டான்னு மக்கள் ஓவராலாக தான் பார்ப்பாங்க. விஜய் நான் நினைக்கிறேன் எதையுமே சென்சிபிளாக யோசித்து தான் செய்வார். ரசிகர் மன்ற தாளுங்களை வச்சுக்கினா வண்டியை ஓட்ட முடியாது. 10 மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட இல்லை தாவேக்காவு. முதன்மையான கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. ஆனால் 10 மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல. இது ஒரு நல்ல விஷயமா? அதன் சிறுவர்கள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு சார். வணக்கம் சார். முதல்வர் அவர் கரூர் பயணம் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10ஆம் தேதி பயணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 41 பேரோட குடும்பத்தாரையும் சந்திச்சு அவங்களுக்கு அரசு வேலை அப்படின்றது ஒன்றும் நம்ம தகவல்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். பல இடங்கள்ல இருந்து வரவேற்பானது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு சிலர் இது எப்படி சாத்தியம், இது எப்படி பண்ணலாம், இதோட வழக்கு விசாரணையில் இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகளும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒரு சிலர் திமுகவினர் தான். குறிப்பாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இத்தனைக்கும் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து ஹியர்ஸே தான், செவி வழி தகவல் தான், இன்னும் அஃபிஷியலாக எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நடப்பதாக கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க அந்த 41 பேர் குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகளை அவங்க கல்வி தகுதி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி மட்டும் வருது. அப்போ திரு விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அவங்களெல்லாம் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு, ஏன் மகாபலிபுரத்தை அதுக்கு ஒரு கதை கட்டினாங்க. இறந்தவர்கள் வீடுகளுக்கு தானே நம்ம போகணும் அப்படின்னா சீமானியா வந்து இறந்த அந்த இவர் வீட்டுக்கு போகாமல் மூக்காமுத்து வீட்டுக்கு போகாமல் சித்திரஞ்சன் சாலையில் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொன்னாங்க. அதாவதுங்க, குற்றம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் எதுலேயும் குறை கண்டுபிடிக்கலாம். ஆனால் திரு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு மனவேதனைக்கு ஆளானார். தன்னை பார்க்க வந்தவர்கள், தன் ரசிகர்கள், தன் நலம் விரும்பிகள், தாம் பங்கேற்ற கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பச்சிலம் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இறந்துட்டாங்களேன்னு சொல்லி அவர் எவ்வளோ வருத்தப்பட்டார்னு எனக்கு தெரியும். மனிதாபிமானம் மிக்கவர் அவர். அதனால தான் அவர் உடனடியாக அங்கே போனோன்னார். அந்த சம்பவத்தின் போதே அவரை அனுப்பிச்சி வச்சது காவல்துறை தான். அப்போ வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷியானந்து, திரு விஜய் எல்லாருமே அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணுன்னு தான் விரும்பினாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்து அந்த சம்பவத்தில் இப்போ எல்லாம் பேசலாம், அந்த சம்பவம் நடந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி எந்த அளவுக்கு அங்கே காவல்துறையும் இதாக இருக்குது, டென்ஷனும் பில்டப் ஆகுது. சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு 100கணக்கான திமுகவினரோட ஆஸ்பத்திரிக்கு எப்படி வந்தார், புயல் வேகத்தில் வந்தார்.
எங்கேயோ இருந்த அன்பில் மகேஷ் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் வந்து அழுகுறாங்க. ஆஸ்கார் அவார்டு அந்த கண்ணீர் சீனெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு போலீஸ் எஸ்கார்ட் பண்ணி இங்கே இருக்காதீங்க சார், பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாதுன்னு, அதையே அப்புறம் ஒரு 40 நாளைக்கு அடித்தாங்க. ஓடி விட்டார், ஓடி ஒளிந்தார், பத்திரிகையாளர்களுக்கு என்ன பேட்டி கொடுக்கணுமா? இந்த மாதிரி 41 பேர் இறந்துட்டு மனுஷன் வருத்தத்தில் போயிட்டு இருக்கும்போது விவசாயியில் நம்ம ஊடகத்துக்கு பாருங்கள், அன்னைக்கு ராதிகா எப்படி கத்துனாங்க, சுகாசினி, நம்ம பாக்கியராஜ், எல்லாத்தையும் வியாபாரம் ஆக்கணும், எல்லாத்தையும் செய்தி ஆக்கணும்னு பிணந்தின்னி கழுகுகள் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு மரண வீட்டில் கூட மைக்கு வச்சிடுறாங்க. எல்லாரும் அங்கே போய் அவரை பார்த்துட்டு வந்து இங்கே பேசிட்டு தான் போகணும். ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. மனித பண்புகளே அருகிட்டு இருக்கு. ஸோ அவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஒரு மாதம். ஆனால் தாவேகா தரப்போ விஜய் தரப்போ ஒரு சின்ன 4 நிமிஷம் வீடியோ போட்டு அதோட அமைதியாக இருந்தாங்க. ஒன் சைடு அட்டாக்கு கடுமையாக இவங்க தான் கொன்னா மாதிரி கழுத்தை நெரிச்சு இவர் தான் விஜய் தான் கொன்னார், அவரை கைது செய்யணுன்ற அளவுக்குலாம் பண்ணாங்க, பேசினாங்க. அவர் என்ன பாவம் செய்தார்? அந்த கூட்டத்துக்கு அவர் போனார், பேசினார். அவர் போன பிறகு தான் இதெல்லாம் நடந்தது, பேசிட்டு போன பிறகு. ஆனால் அவங்க மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணி மற்றவங்களெல்லாம் குற்றவாளியாக்கி எவ்வளோ பண்ணாங்க, அடக்குமுறை பண்ணாங்க. அவங்க எய்ம் என்னன்னா, இதை வச்சு இனி விஜய் வெளியே வரக்கூடாது. ஒரு பக்கம் வெளியே வா வெளியே வான்னு சேகர் பாபு சொல்லுவார், இன்னொரு பக்கம் வெளியே வராமல் லாக் பண்ணுறதுக்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்தினார்கள். அதனால் வந்துங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எவ்வளோ அவஸ்தைப்பட்டார். அவங்கள போகணுன்னு ட்ரை பண்ணார், போனால் பிரச்சனையாகும். அவங்க ஆட்சியில் இருக்காங்க திமுக, செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ, அவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ அவர் போலீஸ் அனுமதியை மீறி போனார்னா கல்லடிப்பாங்க. அங்கே 5 பேர் நீ தாண்டா கொன்னுட்டேன்னுவாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். எப்படி சேஃப்டி? ஒரு அரசு ஒரு காவல்துறை அனுமதிக்காமல் நீங்கள் போகவே முடியாது. அதனால் அவர் போகல, வேற வழி இல்லாமல் நாளாகிட்டே இருக்க நம்ம துக்கத்தை தெரிவிக்கணும்னு ஃபோன்லலாம் பேசினார் எல்லார்கிட்டையும். அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் தன் செலவில் எல்லாரையும் வர வச்சு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தார் ஒரு குடும்பத்துக்கும். அந்த குடும்பத்தினர் சொன்னது தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசில் வருத்தமாக போச்சு. ஒவ்வொருத்தர் கால்லையும் விழுந்திருக்காரு, அழுது இருக்காரு, அழுது இது போல் உங்கள் பெரிய இழப்பு, இதுக்கு எந்த செய்தாலும் எவ்வளோ செய்தாலும் ஈடு இணை பண்ண முடியாது. பல குடும்பங்களை தத்து எடுத்திருக்காங்க தாவேகால. பிள்ளைகளுடைய படிப்பு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 20 lakhs. இந்த காலேஜில் இந்த மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் காலேஜில் வந்து படிப்பு மேற்படிப்பு ஏன் எஸ்ஆர்எம்லேயே அனௌன்ஸ் பண்ணார பாரிவர்தர். ஆக அவங்க வாரிசுகளை எப்படியாவது காப்பாற்றணும், அனாதையாக்கிடக்கூடாது அப்படின்ற முயற்சியில் தொடர்ந்து விஜயும் தாவேகாவும் பண்ணிட்டு வராங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் ஆட்சி வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் அவங்களுக்கு எந்த அடிப்படையில் வேலை கொடுக்கறது நியாயம்னா, இந்த சம்பவம் யாரால் நிகழ்த்தப்பட்டது அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் இந்த சம்பவத்தில் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் விசிபிளாக இருக்குதா இல்லையா? ஃபெயிலியர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். அப்போ இது அரசின் ஃபெயிலியரை தானே காரணம். அரசாங்கத்தினுடைய தோல்வியின் காரணமாக, தவறின் காரணமாக ஒரு 41 பேர் குடும்பத்தில் இழந்திருக்காங்க ஒரு உயிரை. பிரெட் வின்னராக இருந்திருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், ஒரே ஆளாக இருந்திருக்கலாம். அப்போ அரசாங்கத்தினால் விளைந்த இந்த கெடுதலுக்கு அரசாங்கம் நிவாரணம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? கரெக்ட். இப்போ சரியான இடத்த கொடுக்காம ஜனவரி மாதம் வந்து இந்த இடம் கூட்டம் போட தகுதியற்றதுன்னு அதிமுகவுக்கு மறுக்கப்பட்ட அந்த வேலுசாமிபுரத்தை அதை விட பல மடங்கு வருதுன்னு இவங்களுக்கு தெரியும் போலீஸுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னால் 5-6 மாவட்டம் போயிட்டு வந்துட்டாரு, எங்கே போனாலும் கூட்டம். அப்போ கூட்டம் நடத்த தகுதி இல்லாத இடம் என்று அதிமுகவுக்கு மறுக்கப்பட்ட அந்த கரூர் வேலுசாமிபுரத்தை தலையில் கட்டினாங்க. இட் வாஸ் நாட் தேர் டிமாண்ட். தாவேக்கா வேற இடத்த தான் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த இடத்துலனா நடத்துங்க இல்லைன்னா முடியாதுன்ற அளவுக்கு நிர்பந்தம் பண்ணி இட் வாஸ் எ பிளாட். இந்த இடத்துல உங்களை கொண்டு போய் லாக் பண்ணோன்னே பண்ணியிருக்கு போலீஸு. அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து காவல்துறையின் தவறான இடத்த கொடுத்தது. பாதுகாப்புக்கு யாருமே இல்லை. விஜயே பேச்சை முடிக்கும்போது சொல்லுவார், ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும், மக்களை பாதுகாக்கிறது தான் காவல்துறை வேலைன்னு வான் பண்ணாரா இல்லையா? அப்போ காவல்துறை டோட்டலி நெக்லெக்டட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி
டுவர்ட்ஸ் த காமன் மேன். அப்போ இது நான் ஒட்டுமொத்தமாக அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லாமல் இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ ஒரு அரசின் தவறால் விளைந்த ஒரு விபத்து, அதில் உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்வதோடு அந்த குடும்பங்களுக்கு வந்து கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட். சரி, இப்போ ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி அப்படின்னு கணக்குல 135 கோடி சம்திங் 180 35லேருந்து 50. ஓகே, அது தராதரம் ஆளோட இடத்தை பொறுத்தும் அந்த ஊரை பொறுத்தும் அடங்கும்னு நினைக்கிறேன். சரி, இது சாத்தியமா? தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாவது அந்த மாதிரி காசு கொடுத்து விலை வாங்கிட முடியுமா? ஏன் முடியாது? எல்லாரும் மனிதர்கள் தானங்க. ரத்தமும் சதையும் ஆளுங்கட்சி போராட்டத்துக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சிருக்காங்க, 30 வருஷமா கூட தொடர்ச்சியா பயணிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது 107 பேர்ல எல்லாருமே வந்து தொடர்ச்சியா பயணிச்சவங்க இல்லை. கரெக்ட். விஎஸ் பாபு, செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, பிரபாகர் அவர்கள், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, ஒரு 48 பேர் சொல்றாங்க கணக்கு. அந்த 48 பேர் ஒரு வாரத்துக்கு முன்னால வேற கட்சியிலேருந்து வந்தவங்க, அதிமுக. இப்போ இந்த இளையராஜா இருக்காரு, அவரே வேற கட்சியிலேருந்து வந்தவர் தானே. அதெல்லாம் ரொம்ப கால்குலேட் பண்ணி இதை வந்து திட்டம் போட்டவங்க சாதாரண ஆட்கள் இல்லை. ஏங்க 180 கோடியை வந்து ஃபண்டை இறக்குறாங்கன்னு சொன்னால் 200 முறை யோசிச்சிருப்பாங்க யார் யாரை கான்டாக்ட் பண்ணணும். நீங்கள் சொன்ன ஆளெல்லாம் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. 30 வருஷமா புஷி ஆனந்த் போய் யாராவது பார்க்க முடியுமா? முடியாது, கேட்க முடியுமா? அதனால் அவங்க இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து இதில் யார் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்தவன் யார், ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்தவன் யார், அந்த கட்சியில் சீட் மறுக்கப்பட்டு இங்கே வந்து சேர்ந்து ஜெயிச்சவன் யார், இப்படியெல்லாம் லிஸ்ட் எடுத்து தான் அவங்களுக்கு தேவை ஒரு 10லேருந்து 15 பேர். ஓகே, அந்த 15 பேரை வந்து அவங்க வந்து பல்வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தலான்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததால் தானே அவங்க இந்த வேலையில் இறங்கினாங்க. இது முடியவே முடியாதுன்னு இறங்குறதுக்கு என்ன, அவங்களாம் ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி டீம் ஒர்க் பண்ணி. நம்ம அசோக் குமார் இருக்கார் இல்லையா, செந்தில் பால் தம்பி, சென்னைக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு என்ன செய்யணும், யார் எப்போ பேசணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் ஒரு ஆளை பிடிச்சா அது அப்படியே நூல் போய் கரூரில் போய் நிற்கிது. ஓகே, புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறது. திமுகவுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால வந்து நீங்கள் கேட்கலாம், என்னங்க திமுக தோல்வியை பார்க்காத கட்சியா, இது வரைக்கும் தோத்ததே இல்லையா? நிறைய வாட்டி தோத்துறாங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு சிலரை எடுத்தா மட்டும் ஆட்சி கவிழ்ந்துட முடியுமா, இதை திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு ஒரு ஏன் கவிழாது? ஏன் கவிழாது? இப்போ ஒரு 8 பேர் வெளியே வந்து அந்த ஆட்சி மைனாரிட்டி ஆகிடுங்க. ஓகே, ஏன் கவிழாது? இன்னும் அது என்ன 200 மெம்பரோடு இருக்கா, இல்லை 150 பேர் இருக்காங்களா? இவங்க வந்து 108ல் ஜெயிச்சாங்க, அதை ஒன்று ரிசைன் பண்ணிட்டாரு. 107 சபாநாயகர் ஒன்று விட்டா 106 தான் எஃபெக்டிவாக இருக்கு. அப்போ 12 பேர் இருந்தால் தான் தாவேக்கா ஆட்சி நிலைக்கும். இப்போ விசிகா கூட நேற்று கூட பேசுகிறாரு பாருங்க காமராஜர் அரங்கத்தில், தாவேக்கா அதிக எண்ணிக்கையில் வந்து ஆட்சி அமைத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம் போட்டியிட்டோன்றார். சொல்கிறது கரெக்டு தான். அப்போ அந்த ஒரு 10-12 பேர் வெளியே போனாங்கன்னா இன்றைக்கி அந்த ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆகிடுமே. ஏன் ஆர்லேக்கர் வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தாலும் 9ஆம் தேதி வரைக்கும் இழுத்தாரு? அவர் அந்த வேலையே செய்திருக்க வேணாம். சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது, மரபு நல்லா தெளிவாக இருக்குது. இது மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வந்தாச்சுன்னா ஆளுநராக எதை பார்க்கணுன்னா, ஒன்று லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருன்னு பார்த்து அவன் கையில் அழைப்பிதழ் கொடுத்து ஒரு 1 வீக் டைம் கொடுக்குறப்பா சட்டசபையில் உன் பெரும்பான்மை நிரூபிங்க, அவ்வளோதான். இல்லையா ப்ரீபோல் அலையன்ஸ் அதிக சீட் வந்திருக்குதா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆட்சி அமைத்து ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் இந்த ஆள் எதையுமே செய்யாமல் 5 நாள் இழுக்கடிச்சு டெய்லி அவர் போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கு 118 ஆதரவு கடிதத்தை காட்டு. அப்போ உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் ராஜ்பவன் அல்ல, அது வந்து சட்டமன்றம் தான். ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த அரசியலில் பண்ணார் அவர். அமித்ஷா சொல்லி தான். ஏன்னா அமித்ஷா வந்து ஆஸ் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே டு ஜாயின் ஹேண்ட்ஸ்.
அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஓகே ஓகே. அதில் சில இப்போ இந்த கட்சியே இன்னைக்கு 4 சில்லி ஆகுது அதிமுக. இதுதான் இந்த ஃபார்முலா படி திமுகவோடு கை கோத்து தான் முதலமைச்சர் ஆகணும்னு ட்ரை பண்ணார் பாருங்க. ட்ரை பண்ணதுக்கே கட்சி பாதியாகி போச்சு. சரி, புரியுதுங்களா? அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் 10 பேரை இழுக்கிறதுன்ற ஆட்சியை கவிழ்ப்பதுக்கு உடனடியாக முடியாது. ஏன்னா இப்போ தான் அவர் நம்பிக்கை கோரும் வாக்கில் 144 பேர் ஆதரவை காமிச்சிட்டாரு. ஓகே. மரபுப்படி ஒரு 6 மாதத்துக்கு அவர் மேலே எந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால் நவம்பர் இந்த வருஷத்தை ஓட்டிடலாம். அவ்வளோ நாள் எங்களால் பொறுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து திமுக தோத்தா அதிமுக வரும், அதிமுக தோத்தா திமுக வரும், நீ இல்லை என்றால் நான் இல்லை என்றால் நீன்னு அண்டர் ஹேண்ட் டீலிங் வச்சு என் பீரியடில் உங்களெல்லாம் காப்பாற்று, உங்களை பிரச்சனை எடுக்க மாட்டேன், உங்கள் பீரியடில் எங்களை காப்பாற்றணும். இது ஓடிட்டே இருந்தது 50 வருஷமா. இப்போ முதல் முறையாக 2026 2 பேருக்கும் இல்லாத ஒரு புது ஆள் வந்து ஆட்சியை பிடிச்சி சும்மாவும் இல்லை நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. போடாத ரோடுக்கு 3.5 கோடி வாங்கின இவர் ஏவா வேலு இப்போ சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே படுத்துட்டு இருக்கிறாரா, ஜாலியாக இருக்கிறாரா, விசாரணை தப்ப போயிட்டாரா? அதனால் வந்துங்க திமுக இப்போ ஏன் பதட்டப்படுது, அவசரப்படுதுன்னா அவங்களால வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழல் புகார் வருது. டாஸ்மாகாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி போர்டு. செந்தில் பாலாஜி பண்ணியிருக்கிற வேலைங்க இந்த டாஸ்மாக்லேயும் நம்ம இபிலையும் எடுத்தோம்னா அவர் வாழ்க்கை பூரா ஜெயிலில் தான் இருக்கணும். அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சரும் பார்க்குறோம் இல்லை. கல்வித்துறையில் அன்பில் மகேஷ் 1000 ஸ்கூலுக்கு ராஜ்மோகன் 1 ஹவரில் நோ அப்ஜெக்ஷன் ரினிவல் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து 400 கோடி கலெக்ட் பண்ணதாக இப்போ அந்த அரசகுமார் உள்ளே இருக்கார். அவருக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க, அன்பில் மகேஷ் தம்பியும் அவரும் சேர்ந்து தான் இந்த ட்ராமா போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி KN நேருக்கு ஒரு தம்பி, செந்தில் பாலாஜிக்கு ஒரு தம்பி, அன்பில் மகேஷ்க்கு ஒரு தம்பி. இது என்னங்க இது? அதனால் அவங்களுக்கு இப்போ பயம் வந்துடுச்சுங்க. அவர் ஆட்சி அமைத்ததே அவங்க விரும்பலை. ஆனாலும் அவர் சும்மா இல்லாமல் க்ளீன் கவர்னன்ஸுன்னு தொட்டவனையும் விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன்றாரா? இவங்களுக்கு அடி வைத்த கலக்குது. ஏன்னா இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. தொட்டவன் தொடரவன் எல்லாமே கூட்டு களவாணிகள். அதனால் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி மச் பர்டர்ப்டு, ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அதனால் 10-15 எடுத்து அவங்க கேம் பிளான் என்ன, அவங்க பேசுகிற செய்திகள்லாம் பார்த்தா இம்மிடியட்லி இந்த ஆட்சியை கவுக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கிறதால தான் ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் ஓப்பனாக பேச ஆரம்பித்தார். 3 மாதம் தாங்காது, 6 மாதத்தில் தேர்தல் வரும், தயாராக இருங்க. எப்படியா வரும்? 2 வாரத்துக்கு முன்னால் ஜூனியர் விகடன்லேயே எழுதிட்டான், திமுக தலைமை இன்னருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. என்ன அசைன்மெண்ட்டு? பாலம் கட்டணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 10 எம்எல்ஏவை பிடிக்கணும். அதில் செந்தில் பாலாஜிக்கு அந்த வேலையை வந்து ரொம்ப நல்லா தெரியுன்றதால, ஏன்னா அவர் சகலகலா வல்லவராச்சே, பாட்டில்லையே அடித்தவர் தானே. அதனால் அவருக்கு அந்த வேலை ஈஸியாக ஆகிப்போச்சு. ஸோ அட்டம்ப்ட் இல்லை, அவதூறு எல்லாம் பொய். அவதூறுனா ஏன் ஓடுறீங்க? செந்தில் பாலாஜி கரூர் சம்பவத்தும் போது ஒரு எம்எல்ஏ தான் இருந்தார். ஆனால் பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். டெலிவைஸ்டு கான்ஃபரன்ஸ், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், எங்கே செருப்பு வந்தது, எங்கே பாட்டில் விழுந்ததுன்னு. அது மாதிரி வந்து இது பண்ணுங்களேன். இப்போ சிவசங்கர் ஒரு முன்னாள் அமைச்சர் போக்குவரத்தில், அவரை கூப்பிட்டாங்க ஒரு புகாரில், போனார போய் அட்டன் பண்ணிட்டு அவருடைய கருத்தை சொல்லிட்டு வந்தார். இன்னும் சிறையில் போட்டு அவர் சித்திரவதை பண்ணலையே, நேராக வெளியே வந்தார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வர வச்சுட்டு வந்துட்டாரு. ஏன் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை? ஏன்னா உங்கள் மடியில் கனம் இருக்கு, தலைமறைவாயிட்டீங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டீங்க. மக்கள் சேவகராட்சி அவரு. இதெல்லாம் ஒரு புறம் நடக்க, நம்ம சொன்ன மாதிரி திமுக அதிமுக ரெண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் பல முறை வந்திருக்கு, பல இடங்களையும் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனால் அது அமையல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இப்போ ரிசைன் பண்ணக்கூடிய அந்த விஷயம், இது முதல்வர் அவர்கள் எப்படி பார்ப்பாரு? குறிப்பாக இது தாவேக்காக்கு பலமா பாரமா? அது பலமா பலவீனமா என்பதெல்லாம் வந்து எதிர்காலம் தான் தீர்மானிக்கும். இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரையிலங்க 2 ஃபேக்டர்ஸ் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த குதிரை வியாபாரம், கழுத வியாபாரம், இழுக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. 2 விஷயம். ஒன்று, அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை,
அப்படின்ற முடிவுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஏன்னா தொடர் தோல்விகள் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் படுதோல்வி அடைந்திருக்கிறது அதிமுக. அப்போ எடப்பாடியின் தலைமையில் இனிமேல் அதிமுக வெற்றி பெறவே இயலாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்போ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல நம்பிக்கை இழந்து நாயா இவன் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு தீய சக்தின்னு எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவும் முத்திரை குத்தப்பட்ட திமுகவோடு போய் இவர் சுயநலத்துக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் நாளையிலேருந்து பேசியாச்சு, அமித்ஷா சொல்லிட்டாரு, டிஎம்கே நம்மளை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னார் பாருங்க பாண்டிச்சேரிக்கு போய் எம்எல்ஏ கிட்ட. அதுதான் இந்த பிளவுகளுக்கெல்லாம் வழிவகுத்து. அடட இருந்தாலும் எங்கேயோ போகிறான், இதை நம்ம ஏற்றுக்குவோம். இந்த 2 ஃபேக்டர் தான் படப்படையாக ஆட்கள் வருவதற்கும் இவருடைய விப்பை மீறி 25 பேர் வந்து அசம்பிளியில் அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்தது. அதனால் இது ஏதோ குதிரை வியாபாரம்லாம் கிடையாது. ஏங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் தாவேகா வந்து ஒரு அப்டேட்டட் ஏடிஎம்கேவாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. மாடர்னைஸ்ட் அண்ட் அப்டேட்டட் ஏடிஎம்கே. போதாததுக்கு யாதவ் அர்ஜுனா அதிமுக எங்கள் தாய் கட்சின்றாரு. புரியுதுங்களா? 90% நீங்கள் வந்துடுவாங்கன்றாரு. இவர் எம்ஜிஆர் விஜயை எம்ஜிஆரை தூக்கி வைக்கிறாரு. எம்ஜிஆர் வழியில் அண்ணா வழியில்ன்றாரு. புரியுதுங்களா? அதே போல் அவர் ஊழலை பற்றி சொல்லும்போது 2017 முதல்னு ஆரம்பிக்கிறாரு. ஜெயலலிதா பீரியட் விட்டுறாரு. அதுக்கு ஒரு வேளை மறைந்த தலைவர்கள் சமாதியை நோண்ட வேணான்னு கூட இருக்கலாம், நல்லெண்ணமாக கூட இருக்கலாம். இப்போ எடப்பாடி ஸ்டாலின் 9 வருஷத்தை தான் அவர் கிளறாரு. ஸோ இதெல்லாம் அதிமுகவினருக்கு ஒரு நம்பிக்கை. நான் இறுதியாக ஒன்று சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ காசிக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறோம், பல்வேறு காரணங்களால், பொருளாதார காரணங்களால் இல்லை பிற காரணம் நம்மளால் காசிக்கு போக முடியல. அப்போ காசிக்கு போயிட்டு வந்தவங்களை போய் சேவிச்சுட்டு வருவாங்களாம். அதுபோல் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருந்த ஒரே இலக்கு என்னன்னா திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்றுவது. ஆமாம். 2 பேருக்கும் என்ன வித்தியாசமான எண்ணம்னா அதில் நாம் போய் உட்காரணும்னு தாவேக்கா முதல்வர் ஆகணும்னு விஜய் நினைக்கிறாரு. எடப்பாடி தான் மீண்ட சொர்க்கத்துக்கு போய் உட்காரணும்னு அவர் நினைக்கிறாரு. இதுதான் அவங்கள வேறுபடுத்த தவிர மெயின் கோல் என்னன்னா டு டிஸ்லாட்ஜ் தி டிஎம்கே கவர்மெண்ட் ஃப்ரம் பவர். இப்போ அதை வந்து நம்மளால் செய்ய முடியல. அதிமுக நினைக்கிறான் நம்மளால் செய்ய முடியல. 50 வருஷ கட்சி, தமிழ்நாட்டை மிக அதிக காலம் ஆண்ட கட்சி, 32 வருஷம், இன்னும் எந்த ரெக்கார்டை யாரும் உடைக்கல. அப்போ நம்மளால் முடியாதது நேற்று வந்து சின்ன பையன் புது கட்சி அடித்து தூக்கிட்டானையா. அப்போ அவன் மேலே ஒரு அன்பு வருமா, ஆதரவு வருமா? அவனை பகை சக்தியாக பார்ப்பாங்களா, நட்பு சக்தியாக பார்ப்பாங்களா? நம்மளால் முடிஞ்சதை வந்து அடித்து தூக்கிட்டான் அவன். அப்போது நேச்சுரலி தாவேக்கா எம்ஜிஆரை தூக்குது, அண்ணாவை தூக்குது, அப்புறம் வந்து அவங்க திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க, தோக்கடிக்கவும் பண்ணிட்டாங்கன்னா இங்கே நம்பிக்கை இல்லை. எலெக்ஷனில் ஒரு விக்டரியும் கொடுக்கல. இவர் எதிர்கட்சியாக இருந்த அந்தஸ்தும் இப்போ இந்த தேர்தலில் போயிடுச்சு. அப்போ ஜனங்களுக்கு வந்து இதுதான் சரியான எதிராக இருந்தால் சரியில்லை அப்படின்னு சொல்லி எகிர்றாங்க. நீங்கள் சனிக்கிழமை போய் பாருங்கள், பனையூரில் குவிறாங்க. கேட்டை உடச்சிட்டு போயிடுவாங்க போல கொஞ்சம் லேட் பண்ணா. அதனால இதெல்லாம் குதிரை வியாபாரம், அதெல்லாம் பொய்ங்க. எண்ணிக்கை இதோட நிற்குமா, தொடர்ச்சியாக தொடருமா? இல்லை, என்ன கேட்டால் தொடரும்னு நினைக்கிறேன். ஏன் தொடரும், ஏன் ஆசை கிடையாது, அதெல்லாம் தொடரும்னு இதோட நிற்காது. இப்போ 6 + திருச்சி கிழக்கு 7 இருக்கு இல்லையா, இது 12, 15 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு சொன்னால், இப்போ எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் 2 பேருக்கும் பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்காம துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர்ன்றது ராஜா, சக்கரவர்த்தி மாதிரி. அவன் தான் அந்த மாவட்டத்தில் கட்சி எல்லா அமைப்புகளுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறவன். துணை பொதுச் செயலாளர்னா 10ஓட 11, அவ்வளோதான். பொதுச் செயலாளர் இருக்கும்போது எவனுக்குமே துணை இணை எவனுக்குமே பவர் கிடையாது. ஸோ டம்மி போஸ்டில் அவங்கள கொண்டு வந்ததே பெரிய தப்பு. அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்கணும். எல்லாம் பவர்ஃபுல் லீடர்ஸ். எஸ்பி வேலுமணி,
CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் லேஸ்பட்ட ஆட்கள் இல்லை. ஸோ இவங்களை இழிவுபடுத்தினார். ஒற்றுமைக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டு போட்டாலும் ஒரு பக்கம் பதவி போயிடக்கூடாது, சபாநாயகர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதை வாபஸ் வாங்கணுன்றதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே சேர்த்தா மறப்போம் மன்னிப்போம்னு பழையபடி வச்சிருக்கணும். ஆனால் பதவிகளை கொடுக்காம வச்சார். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கை துரோகம் பண்ணார். அதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீ இந்த பதவியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கலப்பா, எல்லா பதவியும் நீயே வச்சுக்க, சிவலோக பதவி உள்பட, நாங்கள் வந்து சாதாரண அதிமுக உறுப்பினராக இருக்கிறோன்ட்டார் SP வேலுமணி. அன்னைக்கு கூட கலந்துக்கல அந்த கலந்துரையாடல. ஸோ அவங்கள பொறுத்தவரையில் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, வெளிப்பேச்சுக்கு தான் நாங்கள் ஆர்டினரி தே ஆர் ஆல்டர்னேட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பேட்ச் வர்றதுக்கு நாள் அதிகம் இல்லை. தாவேகா இவ்வளோ பெரிய ஜாமான். அடுத்தது CV சண்முகத்தை 4 நாளைக்கு முன்னால் செய்தியாளர் கேட்குறாங்க, நீங்கள் அதிமுகவில் தான் இருக்கீங்களான்னு. எனக்கே தெரியலைங்க, சந்தேகமாக இருக்குது, இவரை கேளுங்க, EPS போய் கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் மனம் நொந்து போயிருக்காங்க. இப்போ இவங்க தொடர்ந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும், அடிக்கிற கை தான் அணைக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த ஆளுக்கு போகிறவங்கலாம் போங்க, நான் லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு மற்றும் பலர்னு சொன்னார்ல, அது மாதிரி ஒரு கட்சி ஆகிடும் அதிமுக. இருக்கும், பேர் இருக்கும், சின்ன இருக்கும், இவர் பொதுச்செயலாக உட்காந்துப்பாங்க, ஆனால் கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. இப்போ மதிமுக தேமுதிகலாம் இருக்குல்ல, மற்றும் பலர்னு அதானே சொல்லுவாங்க, அதர்ஸ் கேட்டகரியில். அது மாதிரி அதிமுக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சொத்து பத்து அடித்த பணம் இதெல்லாம் பாதுகாத்துக்கு பொதுச் செயலாளர் ADMK லெட்டர் பேடில் இருந்தால் போதும், அது இவன் போனா என்ன அவன் போனா என்ன, பல மாவட்டங்களே கலையுது. இப்போ கரூர், இது நம்ம புதுக்கோட்டை, அப்போ அன்னைக்கு பாருங்கள் 20,000 பேர் வராங்க, 200 காரு 300 பஸ்ஸுனா எந்த கட்சியில் வேணான்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள்? தேர்தல் அரசியலை மையமாக வச்சு நடக்கிற அரசியல் திராவிடர் கழகத்தில் வேணான்னு சொல்லலாம் இல்லையா? தேர்தல் அவங்க கவலைப்படுறது இல்லை. திருப்பத்தூர் எலெக்ஷனில் ஒரு ஓட்டில் தானே பெரிய கருப்பம் தோத்தாரு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஓட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் எய்ம்ஸ் ஃபார் த விக்ட்ரி இன் எலெக்ஷன்ஸு. அப்போ யாரும் வரமாட்டாங்க, சேர்த்துக்காதீங்கன்னா சேர்த்துக்காம என்ன பண்ணணும்? சமரச சன்மார்க்க சபையை நடத்துகிறாங்க. இன் வார் அண்ட் லவ் எவ்ரி திங் இஸ் ஃபேர்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்து பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அப்புறம் இந்த 6-7 தொகுதியில் இடைத்தேர்தல் வரும், அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் 2029 இருக்குது. அதனால் தாவேகா கட்சியை பலப்படுத்திக்கலாம். செல்வாக்குள்ள அதிமுக தலைவர்கள் அவங்க மேலே கரை இருக்குதுனால, கரை தானே இருக்குது, இன்னும் நிரூபித்து தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுத்த ஜெயலலிதாவையே தலைவராக ஏற்றுக்கிட்டு தானே அதிமுக இருக்காங்க. அதனால் வந்துங்க ஐ திங்க் அவங்களுக்கு லாங் டேர்ம் பிளானில் தான் தாவேகா. கிரிட்டிசிசம் வருது, வாஷிங் மிஷின்னு கனிமொழி சொல்கிறாங்க, வைத்தியலிங்கத்தை சேர்த்து வெளுத்து விட்டவங்க தான் இப்போ சொல்கிறாங்க அதிமுக தாவேகா கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குன்னு. பட் ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன கேட்டால் அல்டிமேட்லி 1 வருஷம் கழிச்சு ஊழலற்ற ஆட்சியை அவர் உறுதி செய்துட்டார்னா, இப்போவே அதன் துவக்கம் நல்லா தெரியுதுங்க. ரெய்டு தான், அரெஸ்ட்டு தான், சஸ்பென்ஷன் தான், அலறான் அவன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். ஸோ ஊழலற்ற நிர்வாகத்தை, மக்களுக்கு நன்மை பயக்கிற ஆட்சியை அவர் கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். MR விஜயபாஸ்கர் அந்த கட்சியில் இருக்கிறாரா? விஜயபாஸ்கர் விஜய் இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் போதண்டான்னு மக்கள் ஓவராலாக தான் பார்ப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸை பற்றி அதுக்காக இவங்களை சேர்த்துக்கிந்துலாம் நான் சரின்னு சொல்ல. இவங்களை சேர்த்துக்கலான்னா இவங்க பின்னால் இருக்கிற 20,000 பேர் வரமாட்டாங்க. ஒரு சின்ன ஃபேக்டர் சொல்கிறேன். இவ்வளோ குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தானே விஜயபாஸ்கர். ஆமாம் சார். விராலி மலையில் திமுக 3வது இடத்துல இருக்கு. 62,000 ஓட்டு பெரும்பான்மையில் அவர் ஜெயிக்கிறாரு மீண்டும். அப்போ அந்த மக்களுக்கு இவர் இது இருந்தாலும் இதை விட வேறு சில விஷயங்கள் நல்லதான் அவர் செஞ்சுருக்கிறார் போல தெரியுது இல்லை? அப்போ இந்த 30,000 பேரை இவரை வரலன்னா அவங்க மட்டும் இல்லை, அவரை விட்டுருப்பா, நீங்கள் வாங்க பண்ணால் வருவாங்களா? ஸோ அதனால் வந்துங்க திரு விஜய் நான் நினைக்கிறேன் எதையுமே சென்சிபிளாக யோசித்து தான் செய்வார், அதிரடியாலாம் செய்ய மாட்டார். அவரை பொறுத்தவரை நான் எப்போனா வரட்டும், இந்த கட்சியினுடைய கிளை
மாவட்டம் மாநிலம் எல்லாம் நல்லா பலமாகட்டும். நமக்கு இவங்கெல்லாம் தேவை. லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ரசிகர் மன்ற தாளுங்களை வச்சுக்கினா வண்டியை ஓட்ட முடியாது. ஓட்ட முடியுமா? கட்சியையும் 10 மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட இல்லை தாவேக்காவுக்கு. அது ஒரு முதன்மையான கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. ஆனால் 10 மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல. இது ஒரு நல்ல விஷயமா? அதுக்காக பொறுப்பு மந்திரி போடுறதுக்கே ஆள் இல்லாதால வேறு மாவட்டத்து மந்திரிலாம் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ அவரை பொறுத்தவரையில் நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க, விசாரணை நடக்குது. அன்லெஸ் யூ ஆர் ப்ரூவ்டு கில்ட்டி, நான் உங்களை இன்னோசென்ட்டாக தான் பார்ப்பேன். குற்றச்சாட்டு தான், நான் குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர். அப்போ அது நிரூபிக்கப்பட்டால் அதில் நான் தலையிட மாட்டேன். இவங்க மு.க. ஸ்டாலின் அரசு வைத்தியலிங்கத்துக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணா மாதிரி நான் தலையிட மாட்டேன். லெட் த லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். தண்டனை அடைந்தால் தண்டனை அனுபவிங்க, நிரபராதின்னு வந்தால் ரொம்ப சந்தோஷம், இன்னொரு வாட்டி ஷால் போட்டு உங்களுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படின்னு தான் அவருடைய அணுகுமுறை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு. யூனிட் சேனல் சந்திக்கிற குழந்தை நன்றி.